Hi friends, today's special Tauhu Kicap. Ada Tauhu Kicap செய்யப்போறோம் vegetarian style. அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் ஒரு 5 white tofu எடுத்துச்சிங்க. ஸோ இது வந்து 4 கட் பண்ண ஒரு தகு. முதலாவது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் போட்டு நல்லா தடவி விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ தவை வந்து 4 கட் பண்ணிடுங்க. ஒரு தவை வந்து 4 கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். 1 டேபிள் ஸ்பூன் திக்கு கிச்சாப், 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் மஷ்ரூம் சாஸ், இல்லைனாக்கா நீங்கள் ஒய்ஸ்டர் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் 1 எடுத்துக்கங்க. 5 பூண்டு நல்லா கொஞ்சிருங்க. 5 ஊசி மிளகா எடுத்துங்க. தேவைப்பட்ட நீங்கள் சிவப்பு மிளகா கூட உரப்புக்கு அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம கட் பண்ணி தனியாக வச்சுருவோம். தவு வந்து நம்ம மேரினேட் பண்ணி நல்லா பொரிச்சிட்டோம். பொரிச்ச தவும் ரெடியாக இருக்குது. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் தவு பொரிச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எண்ணெயிலே வந்து நான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு நம்ம கொந்திச்சிருந்த பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கொஞ்ச நேரம். அது நிறம் மாறணும். ஸோ எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் நிறம் மாறின பிற்பாடு வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை மிளகா பதிலுக்கு உரப்புக்கு நீங்கள் ஊசி மிளகா கூட ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா அதையும் சேர்த்து நல்லா வேக விடுவோம். ஸோ நம்மளோட வெங்காயம் வந்து நிறம் மாறணும், அதாவது நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்த பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அந்த சாஸ், ஸோ அதையும் ஊற்றி கொடுக்கும். இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொரிச்ச தவியும் நம்ம போட்டுக்குவோம். போட்டு இந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ அந்த சாஸ் வந்து மேலே கோட்டிங் பண்ணோம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அந்த மிக்ஸ் சாஸ் வந்து ஃப்ரை தவுல வந்து நல்லா கோட்டிங் பண்ணணும். ஸோ அனல் வந்து குறை வச்சுங்க. ஸோ நல்லா கோட்டாகி ட்ரை ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி லேசாக கரைச்சி, ஸோ அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த டைமில் அந்த சாஸ் வந்து அப்படியே இறுக்கி ஸோ தவு மேலே நல்லா பிடிச்சிக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட தவு கிச்சாப் பீஸ் ரெடி. இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு மற்ற மெயின் டிஷ்ஷோட நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வெஜிடேரியனாகவும் நம்ம சமைச்சிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. See you in next video. Bye.